இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கும். டிகேவி ராஜாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சவுந்தரராஜபுரம் கிராமத்தில் ஏராளமான தேவேந்திரகுல உறவுகளும் இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இங்கு வீட்டிற்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ வரதராஜ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன் மற்றும் மாசி பெரியசாமி கோவில் திருவிழா வெகு விமர்சையாக கடந்த 400 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மேலும் பள்ளப்பட்டி சொற்றல் தெருவைச் சேர்ந்த மணியார் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய குடும்பத்திற்கு கடந்த 400 ஆண்டுகளாக தேவேந்திரகுல வேளாளர்கள் அழைப்பு விடுத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இத்திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வார்கள். அதே போன்று இஸ்லாமிய பெருமக்களும் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்வது பெருமைக்குரியது. இந்தியா முழுவதும் உள்ள கிராமத்தில் இதுபோன்ற சிறப்பு எங்கும் இல்லை என இஸ்லாமிய பெருமகன் ஒருவர் தெரிவித்தார். இந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வது எங்களுக்கு பெருமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேவேந்திரகுல வேளாளர் நாங்கள் எங்கள் சமுதாயம் இந்த அந்த காலத்தில் 400 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தோம். அதே பாரம்பரியம் அங்கே தான் நாங்கள் அக்கன்சிட்டி ஆளை குத்தினோம். அது எங்கள் வாய்க்கா மேடு. நாங்கள் சாமி விட்டோம், அன்னைக்கே விட்டாங்க. இன்றைக்கி எங்களை அனுபவித்து எங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களை அழைத்து இவங்க எல்லாம் முன்னோடி நின்று சாமிக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு எங்கேயுமே இதை பார்த்துக்க முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பயந்துட்டாங்க. என்னை கூட கேட்டாங்க, சார் எப்படி சார் உள்ளே போய் இவ்வளோ பேர் பண்ணுறீங்க, ஏதாச்சும் சட்டம் ஒன்று கேட்பேன். இது வரைக்கும் எங்கேயும் நடக்காது, இங்கே நடக்குதுன்னாரு. அதுதான் உண்மைங்க. இங்கே வந்து ஜாதி மதம் இல்லை, எல்லாமே ஒன்றா தான் இருப்போம். பங்காளி இன்னும் எங்களுக்கு பல்லவடி பங்காளி தான். மாப்பிள்ளைங்க சிலர் கூப்பிடுவாங்க, நாங்களாம் பங்காளி தான். எங்கள் மனிதர் கூட பங்காளி தான். அதனால் இன்னமும் இல்லை. இப்போ ஏன் இப்போ நாங்கள் செய்யணும்னா, நாங்கள் எங்களுக்கு போய் எங்கள் பையன், எங்களை பையன், அவங்க பையன் காலமெல்லாம் வரணும். ஏன்னா காலக்காலம் மாறுது, வயசு பசங்க வராங்க, ஒரு நிறைய அமைப்புகள் வருது. அந்த அமைப்புக்கெல்லாம் மீறி ஒரு மத நல்ல இலக்கத்தோடு நாங்கள் ஒற்றுமையாக பாடு வரோம். ஒரு இன்னி அளவோட ஒரு கலங்க வராது, சண்டை வராது, சல்லு வராது. சூப்பர், நன்றி. போட்டு விடுங்க. 350 வருஷமா பாடம் பின்னாடி வா.
போனா இருக்கு டேய் போனா இருக்குடா